நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ஹீரோயினும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆயிருக்கும். இப்போ ஹீரோயின் பிரெக்னெண்டா இருப்பாங்க. சோ குழந்தைக்குன்னு தனி ரூம் அரேஞ்ச் பண்ணணும். அந்த ரூமுக்கு என்ன பெயிண்ட் பண்ணணும் சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்க, அவங்க கணவரும் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. இப்ப நைட்டு ஹீரோயின் பிரஷ் பண்றாங்க. அப்ப அவங்களோட டேபிள்ல காமிக்கிறாங்க நிறைய மாத்திரைகள் இருக்கும். ஹீரோவும் நீ பிரெக்னென்ட் ஆக நிறைய எஃபோர்ட் போட்டிருக்க, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, நான் மட்டும் இல்ல உங்க சப்போர்ட் தான் அப்படின்றத சொல்ல, நீங்க இப்ப ரெடியா இருக்கீங்களா, பாப்பா நம்ம ஃபேமிலிக்கு வர அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஆனா நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட புது வாழ்க்கையை தொடங்க அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அவங்க வேலைக்கு போறாங்க. அவங்க ஒரு ப்ரொஃபசர், கிளாஸ்ல லெக்சர் எடுத்துட்டு இருக்க நேரம் இங்க ஹீரோ காமிக்கிறாங்க. அவர் ஒரு கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த கம்பெனிக்கு வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே ஹீரோ ஃப்ரெண்ட் என்னடா அவ உன்னைய லுக்கு விட்டு போறா அப்படின்னு சொல்ல, டேய் நீ வேற ஆரம்பிக்காத, அந்த பொண்ணு கூட பிரேக்கப் பண்ணி நான் இப்ப கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கேன், நீ வேற ஏதாவது ஆரம்பிச்சு விட்டுறாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு போகும்போது ஹீரோவையே பார்த்துட்டு போறா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு நம்ம ப்ராஜெக்ட் முடிய போகுது, அதனால ஒரு பார்ட்டி இருக்கு, நீ வரியா, நானும் வருவேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் வரல அப்படின்னு அவன் அவாய்ட் பண்ணுவான். எதுக்கு அவாய்ட் பண்ற, நம்ம இப்ப ஃப்ரெண்டா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இல்ல வேண்டாம் அப்படின்றத சொல்லுவார். இங்க ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க கிளாஸ் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு பியானோ வாசிக்கிறது ரொம்பவும் பிடிக்கும். அந்த வேலையை பார்த்துட்டே இருக்க இப்ப சடனா அவங்களுக்கு பயங்கரமா வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். இந்த விஷயத்த அவங்க கணவர் கிட்ட சொல்லணும்னு சொல்லி கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க கணவரை அவங்களால ரீச் பண்ண முடியல. அவரு ஏதோ ஒரு வேலை விஷயமா பிஸியா இருக்காரு. இப்போ அவர் போனை பாக்குறாரு. அவங்க மனைவி கிட்ட இருந்து தொடர்ந்து நிறைய கால் வந்திருக்கும். பதறி போன அவரும் வேகமா ஹாஸ்பிட்டல் போறாரு. அப்போ அவருக்கு தெரிய வர்றது அவங்க மனைவிக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு. ரொம்ப கவலைப்படுறாரு. அவங்க மனைவி ரொம்ப டிப்ரெஷன்ல ஆயிடுறாங்க. அவங்களால அந்த வீட்டுல இருக்கவும் முடியல. அவங்க குழந்தை பத்தி பேசின விஷயங்கள்லாம் அவங்க மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. அதனால அவங்க கணவர்கிட்ட எனக்கு ஒரு மாறுதல் தேவைப்படுது, நம்ம வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, அவங்க கணவரும் புரிஞ்சுக்கிறாரு. சரி வேற வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, எங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. படத்தோட பேரு செல்லர் டோர். இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் நிறைய வீடுலாம் பாக்குறாங்க. ஆனா எதுவுமே அவங்க பிரைஸுக்கு செட் ஆகல. அதனால அங்க சேல் பண்ற ஏஜென்ட்டும், நீங்க வேணா என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்களா மீட் பண்ணுங்க, அவர்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி அது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி வந்ததுக்கு அதாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா அது ஒரு பேலஸ் மாதிரி இருக்கு, ரொம்பவும் உள்ள இருக்கு. ஹீரோயினும் இந்த வீட்டுக்கு நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் என்னோட தேவையிடமா இருக்கு, நம்ம இதுக்குள்ள போகணுமா அப்படின்னு கேட்க, வாங்கவா போறோம், போய் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போறாங்க. அந்த வீட்டோட ஓனரும் அவங்கள வெல்கம் பண்றாங்க. அவரும் இந்த வீடு ரொம்பவும் பழமையான வீடு, இதை நான் ரொம்பவும் பார்த்து எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அவரும் உங்ககிட்ட இன்னும் நான் நிறைய பேசணும், பேசாம நம்ம ட்ரிங்க் பண்ணிட்டே பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட்டம் கொடுத்துட்டு அவங்க இதை பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க எது மாதிரி வீட்டை தேடுறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு ஒரு பாஸ்ட்ல ஒரு மோசமான விஷயம் நடந்தது, அதை மறக்கணும்னு சொல்லிதான் சிட்டியை விட்டுட்டு நாங்க இந்த மாதிரி நேச்சுரலா இருக்கணும்னு வந்திருக்கோம். ஆனா எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு செட் ஆகிற மாதிரி வீட்டை பாக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் புரியுது, நீங்க இங்க வாழ்ந்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு சொர்க்கம் மாதிரி தெரியும், இங்க நீங்க ரொம்ப ரிலாக்ஸா உங்களோட நியூ பிகினிங்க ஆரம்பிக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கும் இந்த வீடு வாங்குற அளவுக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா அது அவங்க பட்ஜெட்குள்ளேயே இல்லை, சும்மா பார்க்கலாம் தான் வந்திருப்பாங்க. ஆனா அந்த வீட்டோட ஓனரும் இவங்கிட்ட ரொம்ப நல்லாவே பேசுவாங்க. அப்படி அவங்க பேச்சு கொடுக்கும் போது ஹீரோயின் பாக்குறாங்க, அங்க என்ட்ரன்ஸ்ல நிறைய வெப்பன்லாம் இருக்கும். ஹீரோயினும் இது எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, இந்த வீட்டை நாங்க ரீசெண்டா ரெனோவேட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பேக்ல நிறைய வெப்பன்ஸ் கிடைச்சது. அதாவது இது அந்த காலத்து வீடுனால அந்த டைம் யூஸ் பண்ண நிறைய வெப்பன்ஸ் இந்த வீட்டுக்கு கீழே வச்சுட்டு இருந்தாங்க. அது இந்த வீட்டோட நிறைவா இருக்கட்டும் தான் டிஸ்பிளேக்கு வச்சிருக்கு, இது ரொம்ப அழகாவும் இருக்கணும் போது ஹீரோயினுக்கும் இது பிடிச்சிருக்கும். ஆனா கொஞ்சம் அவங்களுக்கு பயமா இருக்கும், இந்த இடத்துல மோசமான விஷயம் எல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்ப டக்குன்னு ஓனரும் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு உண்மை சந்திச்சதுல ரொம்பவும் சந்தோஷம், நீங்க இந்த வீட்டுல ஒரு நாள் தங்குங்க, அப்பதான் இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு தெரியும், அதனால டைம் ஆயிடுச்சு இங்கே தங்கிக்கோங்கன்னு சொல்ல, ஹீரோ இல்ல நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி, ஆனா ஹீரோயினும் டைம் ஆயிடுச்சு, நைட் டைம்ல டிரைவ் பண்ண வேணாம், இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டா அங்கே தங்குறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயினும் கீழே வந்து பார்த்தா ஓனரை காணோம். டேபிளுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் இருக்கு, அது ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர். அது என்னன்னு சொல்லி ஹீரோ வாசிக்க நமக்கு காமிக்கிறாங்க. என்னன்னா அந்த வீட்டோட ஓனருக்கு இந்த வீடுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் இதுக்கடுத்து இந்த வீட்டுல இருக்க வேணாம்னு நினைச்சிருப்பாரு. ஏன்னா இவரு தனியா தான் அந்த வீட்டுல இருப்பாரு. அவங்க மனைவி
மீதியும் அவங்க ரிலேட்டிவ் யாருமே இங்க இருந்திருக்க மாட்டாங்க. நீங்க 2 பேரும் புது வாழ்க்கைய தொடரணும்னு நினைச்சீங்க. அதனால இந்த வீடு தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு நான் இந்த வீட்ட அவங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஹீரோயினும் அவங்ககிட்ட பட்ஜெட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படிக்கிறாங்க. அதுல அவர், நீங்க எனக்கு பணமும் கொடுக்க வேண்டாம். உங்களோட நல்ல மனசுக்கு நான் இந்த வீட்டை உங்களுக்கு இலவசமா கொடுக்கலான்னு இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன். பாதாள கதவு ஒண்ணு இருக்கு. அது க்ளோஸ்ல இருக்கு. அத நீங்க திறக்கவே கூடாது. அப்படி நீங்க அதை திறந்தீங்கன்னா இந்த வீடு திரும்பவும் என் பேருக்கே வந்துரும். ஹீரோயினுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. இவ்வளவு பெரிய வீட்டை நம்ம பேர்ல எழுதி வைக்கிறாங்க. ஆனா ஹீரோவும் எதுக்கு அது திறக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்ன போது, அது நமக்கு முக்கியமா? இந்த வீட்டே தரேன்றாங்க. இந்த ஒரு கண்டிஷனை நம்மளால ஃபாலோ பண்ண முடியாதா? இந்த வீடு நமக்கு யாரும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பல கேள்விகள் இருக்கு. முதல்ல மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. இந்த ஓனர் ஏன் சொல்லாம கொள்ளாம இந்த வீட்டை விட்டு போயிட்டாரு ஒரு பேப்பர் எழுதி. அதனால ஹீரோவும் சரி வா பின்னாடி போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கதவை பாக்குறாங்க. அது க்ளோஸ்ல இருக்கு. எனக்கு என்ன டவுட்டா இருக்கு, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவங்க மனைவியும் இல்ல, இவ்வளவு பெரிய வீடு நமக்கு கிடைக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா? நினைச்சு பாரு, காலையிலேயே ஒரு டீ கப்போட இந்த கார்டனை பார்த்துட்டே குடிச்சா, இல்ல இங்க எங்கேயாவது பேசிட்டு நடந்தா, இல்ல நம்ம குழந்தைங்க இந்த வீட்டுல விளையாடும் போது அது எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கணவரை ஒத்துக்க வைக்கிறாங்க. ஆனா அவரு பயங்கர குழப்பத்துல இருக்காரு. இப்போ அந்த சேல்ஸ் லேடியும் வந்து, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கிடைச்சிருக்கு நான் கேள்விப்பட்டேன் போது ஹீரோ, உண்மையா சொல்லுங்க, அதெல்லாம் உண்மைதானா? ஆமா சார், அது உண்மைதான். இந்த வீட்டோட ஓனர் உங்களுக்கு தான் அந்த வீட்டை எழுதி வச்சிருக்காரு அப்படின்னும் போது ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க கணவரை ஒத்துக்கோ ஒத்துக்கோ, இப்படி ஒரு மிகப்பெரிய வீட்டுல நீ இருந்தானா உனக்கும் கெத்து தானே அப்படின்லாம் சொல்ல அவரும் கடைசியில ஒத்துக்கிறாரு. அந்த அக்ரிமெண்ட்ல சைனும் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த வீட்டுல செட் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் இந்த வீட்டுக்கு இவங்க வந்த விஷயத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும்னு சொல்லி அவங்க எல்லாரும் இன்வைட் பண்றாங்க. நைட் ஒரு பார்ட்டி மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப அவங்க எல்லாமே வரும்போது ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க வராங்க. ஹீரோ இன்வைட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த பொண்ணே வாண்டடா வந்திருப்பா. ஹீரோக்கு அது கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அப்ப அந்த பொண்ணோருக்கு பிடிச்ச ஒரு செடியை ஹீரோயினு கிட்ட கொடுப்பா. ஹீரோயினுக்கும் விருப்பம் இருக்காது. அதை வாங்கி வச்சுப்பாங்க. அவங்களுக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்டோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரியும். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு ஹீரோவை தனியா கூப்பிடுறான். இங்க பாரு, இந்த லைஃப் உனக்கு செட் ஆகல, நான் உன் கூடயே திரும்பவும் வந்துடுறேன், நம்ம நியூ லைஃப் ஆரம்பிக்கலாம், நீ சோகமா இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, யாரு சொன்னா நான் சந்தோஷமா இருக்கேன், என் வாழ்க்கையில வந்து திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணாது, நான் தான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன், எதுக்கு நீ என்னை தேடி வர, என்னை நீ விட்டனாதான் நான் சந்தோஷமா இருக்கேன், என்னை தொடர்ந்து வராதா அப்படின்னு சொல்ல, இப்போ எல்லாருமே ஹீரோவை கூப்பிட ஆரம்பிப்பாங்க. என்னாச்சுன்னு போய் பார்த்தா அந்த வீட்டுக்கு யாரோ ஒரு நபர் கையில பெட்ரோல் கேனோட வந்து வீட்டை கொளுத்துறதுக்காக நின்றுகிட்டு இருப்பாரு. ஹீரோயினும் போலீஸ கூப்பிடலாமா அப்படின்னு சொல்ல ஹீரோ, இல்ல வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த நபர் கேட்டா, சார் உங்களுக்கு என்னாச்சு, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, இந்த வீட்டை கொளுத்திரு, இந்த வீட்டை நீ கொளுத்தலன்னா இது உன்னையே அழிச்சிரும், இத பார்த்து ஏமாறாத, இது உன் வாழ்க்கைய அழிச்சிரும், இங்க இருந்து போயிருங்க, அதான் நல்லது அப்படின்னு சொல்ல இருக்கும் ஒன்னும் புரியாது. சொல்லுங்க ஓகே தானா அப்படின்னும் போது, என்னை மன்னிச்சிருங்க, இங்க வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவர் அங்க இருந்து போயிடுறாரு. அவர் போனனால எல்லாருமே திரும்பவும் பாட்டை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அவங்களோட கிளாஸுக்கு போறாங்க. ஹீரோ அவரோட ஆபீஸ்க்கு போறாங்க. அப்படி ஹீரோ அவங்க ஆபீஸ்க்கு போகும்போது ஹீரோவை எல்லாருமே மோசமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆயிருக்கும்னா, ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோ மேல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் ஃபைல் பண்ணிருப்பான். இந்த விஷயம் ஆபீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். ஹீரோவையும் கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிரும். அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, டே அவளை நான் எதுவுமே பண்ணல, அவளே தான் வாண்டடா வந்தா, என் வீட்டு கூட நானும் அவளை இன்வைட் பண்ணேன், அவளே தானே வந்தா, இப்ப எப்படி அவ என் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஃப்ரெண்டும், மச்சான் கோவப்படாத, நீ எதுவுமே அவகிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காத, கொஞ்ச நாள் நீ வீட்டுல இரு, இன்வெஸ்டிகேஷன் போகட்டும், அதுல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பண்ணாத தப்புக்கு ஏன்டா இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவரு வீட்டுக்கு வராரு. அவங்க மனைவி கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைப்பாரு. ஆனா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பா. இதை சொல்லி அவளோட மூட ஸ்பாயில் பண்ண வேணாம்னு சொல்லி ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டாரு. அடுத்த நாள் காலையில அவங்க மனைவி காலேஜ் போறதுக்காக கிளம்பும் போது அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற நெய்பர் ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க ஹீரோயினிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தயவு செஞ்சு நீங்களும் அந்த வீட்டை விட்டு போயிடாதீங்க, இங்கே இருங்க அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தை ஹீரோனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தோணும். அவங்களும் பேசிட்டு போயிடுவாங்க. அவங்க போன பிறகு ஹீரோவும் ஆபீஸ் போற மாதிரி ரெடி ஆயிருப்பாரு. ஆனா அவரால் தான் ஆபீஸ் போக முடியாது. அவங்க மனைவி போன பிறகு அந்த இடத்துலயே வாக்கிங் பண்ண ஆரம்பிப்பாரு. அப்படி வாக்கிங் பண்ணிட்டே இருக்க அவங்க
ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்ன ஆச்சுன்னும் போது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு, நீ எதுவுமே சொல்லி உளராத, நீ உன் வேலையை பாருன்னும் போது ஹீரோவும் இல்ல நான் பேசாம அவகிட்ட பேச போறேன், அவகிட்ட பேசி இந்த கம்ப்ளைண்ட எடுக்க சொல்ல போறேன்னும் போது அவரோட ஃப்ரெண்டும் அவகிட்ட பேசவே பேசாதான், முட்டாள்தனமா எதுவுமே பண்ணிராதடா அப்படின்னும் போது ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட நான் மீட் பண்ணோம் டெஸ்ட் பண்ண வருவாரு. ஆனா ஏதோ ஒரு டவுட்னால அதை அவரு ஸ்கிப் பண்ணிருப்பாரு. ஹீரோக்கும் அந்த பொண்ணு வீட்டுக்கு வரும்போது ஹீரோ கிட்ட இந்த பாதாள கதவை ஏன் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க, திறக்கலாமே அப்படின்னு சொல்லி ஹீரோவை உசுப்பேத்திருப்பான். அப்ப ஹீரோவும் இல்ல இதான் அக்ரிமெண்ட், இதை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்பனா உனக்கு தைரியம் இல்ல, நீ கோல இதுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு திறந்து பாக்கணும்னு ஆர்வம் இல்லையா அப்படின்னு கேட்க, இப்ப ஹீரோக்கு அந்த விஷயம் தோணிக்கிட்டே இருக்கும், இதை திறந்து பார்க்கணும். அவர் வேற வீட்டுல இருக்கறனால அவருக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாவே வந்துடும். இப்ப ஹீரோவும் அதுல என்னதான் இருக்கு திறந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அப்படி திறக்கும் போது அவர் கையில அடிபட்டுரும். அதனால அங்கிருந்து வந்துடுறாரு. நைட்டு அவர் சாப்பிடும் போது ரொம்ப அப்செட்டா இருப்பாரு. இந்த விஷயம் உங்க மனைவி நோட் பண்ணிடுவாங்க. என்கிட்ட ஏதோ நீ சொல்லணும்னு நினைக்கிற, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்க, இல்ல உனக்கு ஆர்வமா இல்லையா அந்த கதவை திறந்து பார்க்கணும் போது, என்ன சொல்ற, நீ இன்னும் அந்த தாட்ல தான் இருக்கியா, அதுதான் நம்மளோட அக்ரிமெண்ட்ல திறக்க கூடாதுன்னு போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதை திறந்தானா நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், முட்டாள் மாதிரி எந்த விஷயம் பண்ணாதான்னும் போது நீ அந்த அக்ரிமெண்ட்ல ஒத்துக்கிட்ட, ஆனா என்னால ஒத்துக்க முடியல, அதை திறக்கணும் தான் என்னோட ஆசைன்னும் போது அந்த ஆசையிட்டே மண்ணை தோண்டி புதைச்சிரு, அது திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி அந்த இடத்துல போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலைல ஹீரோ என்ன பண்ணுவாரு, இந்த வீட்டுக்கான ப்ளூ பிரிண்ட் இருக்கும், அதை பார்க்கணும்னு சொல்லி அதை வாங்க ஒரு இடத்துக்கு போவாரு. அங்க இருக்கிற அந்த பர்சனும் அந்த காப்பியை கொடுப்பாங்க. ஆனா அவர் ஒரு விஷயத்த சொல்லுவாரு, இந்த வீட்டோட ஓனர் பேரு பால் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஷாக் ஆயிரும். ஏன்னா இந்த வீட்டை ஹீரோக்கு வித்தவர் பேரு எமில்வுட். அப்போ பாலன்றவர் தான் ஒரிஜினல் ஓனர்னா இவர்கிட்ட எப்படி இந்த வீட்டு போச்சுன்னும் போது, நீ சொல்ற பேர்லாம் எனக்கு தெரியலப்பா, பாலன்றவர் தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருந்தாரு, அவரு தான் இந்த வீட்டோட ப்ளூ பிரிண்ட் வேணும்னு சொன்னாரு, அவருக்காக தான் நான் எடுத்து வச்சேன். ஆனா அவரோட மனைவிக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை, அவங்க குழந்தையை தூக்கிட்டு அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, பிசினஸ்னால ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க அப்படின்றத சொல்ல ஹீரோவும் ஓகே சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வராரு. அந்த ப்ளூ பிரிண்ட் ஓபன் பண்ணும் போது இங்க ஒரு பேஸ்மெண்ட்ல ஒரு சீக்ரெட் டோர் இருக்குன்னு ஹீரோக்கு தெரிய வரும். அந்த டோர் வழியா இந்த பாதாள கதவுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஹீரோ அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போவாரு. பார்த்தா அந்த பாதாள கதவோட உள்பக்கமா இருக்கிற கதவு ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆயிருக்கும். சரி ஓட்ட கூட்டாத அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கணும்னு ஓட்ட போட கரெக்டா அந்த நேரம் அவங்க மனைவி வீட்டுக்கு வந்துருவாங்க. அவ பார்த்தானா அவ்வளவுதான் சொல்லிட்டு வேக வேகமா அவரு மேல ஏறி வந்து மேல பாக்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கா கொடுப்பாரு. என்ன நீங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்ப நைட் அவரு அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. அவங்களும் போதையில என்ன எதுக்கு கால் பண்ண அப்படின்னும் போது, நீ பண்றது சரியா, ஏன் பிஎம் கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க, நான் உன்னை பார்த்து பேசணும், நம்ம இதை முடிச்சுக்கலாம்னும் போது, உன்கிட்ட நான் பேச முடியாதுன்னும் போது, ப்ளீஸ் நீ ஏதோ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, உன்கிட்ட நான் பேசணும், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் அப்படின்னும் போது, சரி ஓகே நம்ம எப்பவுமே மீட் பண்ற கார் பார்க்கிங் கிட்ட வாங்க பேசலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் அந்த கார் பார்க்கிங் கிட்ட போறாரு. இங்க இருக்கு நான் வர சொன்னும் போது, நீதான் என்கிட்ட பேசணும்னு சொன்னல, ஆனா இது கரெக்டான இடம் கிடையாது, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை வேகமா சொல்லிட்டு இங்க இருந்து போ அப்படின்னு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல ஹீரோவும், நீ எப்படி என் மேல கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க, உண்மையை சொல்ல, நானா உன்னை போஸ்ட் பண்ண, நீ அக்செப்ட் பண்ணி தானே நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், நீ பண்றது சரியானும் போது, நீ என்னை ஏமாத்தினால, என்னை கல்யாணம் பண்ணிக்கிற, நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்ட, அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை நான் விடவே நினைச்சியா, உன்னை விடவே மாட்டேன், ஒண்ணு நீ என் கூட வாழணும், இல்லைன்னா அந்த கேஸ்ல மாட்டிட்டு சாகு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துடும். நீ எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ பண்ண இந்த விஷயத்தினால நான் என் மனைவியை விட்டுட்டு உன் கூட வந்துருவேன்னு நினைக்காத, நான் அவளை எப்பவுமே விட மாட்டேன், அவதான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல, உன்னை பத்தின எல்லா ரகசியமும் எனக்கு தெரியும், அது உன் ஒய்ஃப் கிட்ட நான் சொல்ல போறேன்னும் போது, அவளை மட்டும் நீ சந்திச்சேன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு கோவப்படுவாரு. நீ இப்ப பண்றது ஆல்ரெடி உன் மேல போட்டிருக்க கேஸுக்கு ஒரு நல்ல ப்ரூஃபா கூட கிடைக்கணும் போது அவரு கடுப்புல அவளை விட்டுட்டு கார் எடுத்துட்டு வந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் பயத்துல இருப்பாரு, எங்க இவ வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட போறேன். அந்த டைம் அவங்க மனைவி வீட்டுல பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோவும் சரி நான் ஒரு வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இங்க அவங்க மனைவியும் பெயிண்ட் பண்றதுக்கான எல்லா வேலையும் ரெடி பண்ணும் போது அவங்களுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிடும். ஒரு தடவை பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுவாங்க, பார்த்தா அவங்க பிரெக்னன்ட்ன்றது தெரிஞ்சிடும். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப அந்த டியூப் கீழே விழுந்துரும். அதை எடுக்கும் போது பாக்குறாங்க வீட்டோட ப்ளூ பிரிண்ட் காப்பி இருக்கும். அதை ஓபன் பண்ணும் போது அது ஒரு பேஸ்மெண்ட் ஹீரோனுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா ஹீரோ அங்க போக ட்ரை பண்ணிருப்பாருன்னு போய் பார்த்தா அது எல்லாமே ஆல்ரெடி ஓபன் ஆக இருக்கும். அவங்க அதுக்குள்ள போற நேரத்துல கரெக்டா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோனி கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு வீடு ஓப்பனா இருக்குன்னு சொல்லி உள்ள வருவாங்க. அப்படி ஹீரோனோட பெட்ரூம் போய் பார்க்கும்
போது அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் பண்றத பாத்துறாங்க. அப்செட் ஆயிட்டு அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போக என்ன சத்தம் கேக்குதுன்னு ஹீரோனி வெளியே வருவாங்க. வந்துட்டு யாருமே இல்ல போல, கதவு திறந்து இருக்குன்னு லாக் பண்ணிடுறாங்க. இப்படி இவங்க வீட்டுல வேலை பார்த்துட்டே இருக்க இப்போ ஹீரோவும் காரை எடுத்துட்டு வீட்டுக்கிட்ட வருவாரு. பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க. ஹீரோவும் நான் அவகிட்ட பேசினேன், ஆனா அந்த கேஸை வாபஸ் பண்றதுல தயாரா இல்ல, இவ ஏன் இப்படி பண்ணான்னு பேசிட்டே இருக்க அப்ப கரெக்டா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோனோட வீட்டை விட்டு வெளியே போவாங்க. அவன் என் வீட்டுக்கும் வந்திருக்கா, அவளை நான் சும்மா விட மாட்டேன், அவ மட்டும் என் ஒய்ஃப் கிட்ட ஏதாவது சொல்லிட்டு இருந்தானா அவ அவ்வளவுதான் சொல்லிட்டு வேகமா கார் ஓட்டிட்டு போறாரு. அவரோட ஃப்ரெண்டும் முட்டாள்தனமா எதுவுமே பண்ணாதடான்னும் போது போனை வச்சுட்டு அந்த பொண்ணோட காரையே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு வேகமா போறாரு. இங்க நைட் ஆயிடுது. ஹீரோ வீட்டுக்கு வருவார். அவங்க மனைவி அப்செட்டா இருப்பாங்க. ஹீரோக்கும் ஒரே பதட்டம், அவ ஏதாவது சொல்லிட்டாளா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பதறி போய் என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயின் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. அதை கேட்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோனியும் அப்செட்டா இருக்காங்க. நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க தெரியுமா, பாதாள கதவை திறந்து பாக்குறதுக்காக பேஸ்மெண்ட் போயிருக்க, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ பண்ண தப்ப நீயே சரி பண்ணு, உன் கையாலேயே அதை க்ளோஸ் பண்ணு, இதுக்கு அடுத்ததான் அந்த சைடு போக கூடாதுன்னும் போது ஹீரோவும் சரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவரே க்ளோஸ் பண்றாரு. இப்ப அடுத்த காலையில ஹீரோயின் பாப்பாக்கு தனியா ரூம் ரெடி பண்ணணும், பெயிண்ட் பண்ணணும்னு பேசிட்டே இருக்க ஹீரோக்கு கால் அட்டென்ட் பண்ணும்போது தெரியும் அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்காக ஹீரோ மேல போட்ட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஹீரோ மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு வந்துடும். இது அவங்க ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோ சந்தோஷப்படுவாரு. அவர் ஃப்ரெண்டும் அதை சொன்னல, பொறுமையா இருந்தா உனக்கான ஆன்சர் கிடைச்சிரும்னு, இப்ப நீ நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணலாம்னும் போது ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஹீரோவும் சந்தோஷப்படுவாரு. இதுக்கத்த மனைவி கிட்ட எந்த ஒரு பொய்யும் சொல்ல தேவையில்லைன்னு. ஹீரோயினும் என்ன ஆச்சுன்னும் போது இல்ல ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்லி அடுத்த காலை ஹீரோ போய் ஆபீஸ ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி இந்த கேஸ் முடிஞ்சதுன்னும் போது தெரியல, பட் இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது அவங்களுக்கு உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை, அவ போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா, அவ எதுவுமே ரிப்ளை பண்ணல, அதனால இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வராரு. இப்ப அந்த ரூமை பெயிண்ட் பண்ணணும். அதை எடுக்கும் போது ஹீரோ நோட் பண்றாரு அதுல ஒரு புல்லட் இருக்கும். இதை பார்த்த ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிராரு. வீட்டுக்குள்ள புல்லட் இருக்குது, சேஃப் கிடையாது, யாரோ வந்திருப்பாங்க போல, இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னும் போது ஹீரோயினும் பைத்திய மாதிரி பேசாத, இதுதான் பழைய வீடாச்சு, அதனால புல்லட் எங்க வேணா இருக்க வாய்ப்பு இருக்கு, இத போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லி பெரிய இஷ்யூ ஆக்காத அப்படின்னும் போது ஹீரோவும் இது சேஃபே கிடையாது, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா யாரு பொறுப்பு ஏத்துப்பா, இது ரிஸ்க், நம்ம போலீஸ் கிட்ட சொல்றதுதான் நல்லதுன்னு போது இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாத, இது அந்த அளவுக்கு பெரிய விஷயமே இல்லை, நீ ரிலாக்ஸா எடுத்துக்கோ, நம்ம இப்பதான் அடுத்த லெவல் மூவ் ஆயிருக்கோம், நம்ம லைஃப் நல்லபடியா போயிட்டு இருக்கு, எனக்கு திரும்ப எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல அவரும் விட்டுருவாரு. இப்ப அடுத்த நாள் காலைல ஹீரோ ஆபீஸ்ல இருக்கும் போது போலீஸ் எல்லாம் வந்து நிறைய பேரை என்கொயரி பண்ணுவாங்க. என்னன்னா ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் காணாம போயிட்டாங்க, அவங்களோட கார் ஆத்துக்கு பக்கத்துல இருந்தது, ஒருவேளை அவங்க சூசைட் பண்ணிட்டாங்களா இல்ல யாராவது மர்டர் பண்ணாங்களான்னு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் பயமா இருக்கும். அதே இடத்துல இங்க ஹீரோயினா காமிக்கிறாங்க. அவங்க நெய்பர் கூட ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்க. அப்ப அவங்க நெய்பரும் என்னங்க இப்ப உங்க கனவுலாம் வாக்கிங் போகிறது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லையா, அவர் ஆபீஸ் போறாரு, அவர்லாம் அந்த டைம் போக மாட்டாரு. நம்ம ஏங்க அப்படி சொல்றீங்க, போன மாசம் ஃபுல்லா நான் அவரை பார்த்தனே, நான் வாக்கிங் போற டைம் தான் அவரும் போவாரு, ரொம்ப நேரம் வாக்கிங் போவாரு, உடம்பு ஃபிட்டா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இது ரொம்ப ஷாக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் உங்ககிட்ட நான் ஆரம்பத்திலேயே உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன், நான் இந்த வீட்டுக்கு புதுசா வரும்போது நீங்க எங்க கிட்ட இந்த வீட்லயே இருங்க, போயிடாதீங்கன்னு சொன்னீங்களே, ஏன் அப்படி சொன்னீங்கன்னும் போது ஏன்னா இந்த வீட்டுக்கு வர கப்புள்ஸ் எல்லாமே கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, அதுக்கு அடுத்ததான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வேகமா போயிடுறாங்க. அவங்க போகும்போது சொல்லாம கொள்ளாம தான் போறாங்க. அதனாலதான் நீங்களும் போயிடாதீங்க, ஏன்னா எனக்கு உங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க இருந்தீங்கன்னா உங்க கூட நல்லா பேசலாம்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன், சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. இப்ப ஹீரோனி டிவியை பாக்குறாங்க. செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. என்னன்னா ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் காணாம போயிட்டாங்கன்னு நியூஸ்ல வரும். அவங்க ஆல்ரெடி ஹீரோனிக்கு தெரியும், அதனால அவங்க கணவர் மேல சந்தேகப்படுறாங்க. வீட்டுக்கு போன அவங்களும் உங்க கணவரோட லேப்டாப்பையும் போனையும் செக் பண்றாங்க. அதுல HR கிட்ட இருந்து அவருக்கு சஸ்பென்ஷன் வந்திருக்கும், அந்த மெயில பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கணவர் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசினதையும் அவங்க பாத்துறாங்க. இப்ப நைட் ஹீரோயினா உங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட என்ன உன்னோட ஆபீஸ்ல இருக்கிற கொலீக் ஒருத்தன் காணாம போயிட்டாங்க நியூஸ பார்த்தேன், உனக்கு அதை பத்தி தெரியுமான்னு கேட்கும் போது ஆமா நானும் கேள்விப்பட்டேன், என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா அந்த பொண்ணை காணுன்னு சொல்லி ஆபீஸ்ல கூட என்கொயரி பண்ண வந்தாங்க. பார்த்த கதையில ஹீரோவும் அந்த புல்லட் ஒருவேளை நம்ம வீட்டுல இருக்கிற கன்னுக்குள்ள செட் ஆகுமான்னு சொல்லி செக் பண்ணும் போது அதுல ஒரு மினி சைஸ் கன்ல அது செட்
எஃபெக்ட் ஆகுது. அவங்க ஒய்ஃப் கிட்ட இங்க பாத்தியா இந்த கன்னை தான் யூஸ் பண்ணிருக்காங்க, இதுல ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, எனக்கு என்னவோ இந்த வீட்டு வித்த அந்த ஆள் மேலதான் டவுட்டா இருக்கு, அவன் ஒரு வேளை இந்த அவனோட ஃபேமிலியோ இல்ல இந்த வீட்டோட ஓனரோட ஃபேமிலி யாரோ ஒருத்தவங்க மர்டர் பண்ணி அந்த பாதாள சுரங்கத்துல வச்சிருக்கலாம், எனக்கு அவன் மேல டவுட்டா இருக்கு, பாடி ஏதாவது உள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு, வாரம் போய் அதை செக் பண்ணலாம் போது ஓகே உனக்கு அந்த பேஸ்மெண்ட்டை செக் பண்ணும், அதுக்கு ஒரு காரணம் தேவை, அதனால தானே இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, பைத்தியம் மாதிரி உளராத, அந்த கதவை திறந்தோம்னா இந்த வீட்டை நம்மள விட்டு போயிரும், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருக்க. இப்போ காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா போலீஸ் ஆபீசர் ஹீரோவை என்கொயரி பண்றதுக்காக வந்திருக்கான். அவங்களும் ஹீரோ கிட்ட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உங்க ஆபீஸ்ல அந்த பொண்ணு காணாம போயிட்டேன், அதை பத்திதான் உங்ககிட்ட கேட்கணும், ஆனா உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னும் போது அவங்க மனைவி ஓரமா போய் ஒளிஞ்சு கேட்பாங்க. அப்ப அவங்க கேட்பாங்க இது மாதிரி உங்க ஃப்ரெண்டு காணாம போயிட்டாங்க, உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்களோட போனை நாங்க செக் பண்ணோம், லாஸ்ட் உங்களுக்கு தான் கால் பண்ணிருக்காங்க, அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமானும் போது எனக்கு எதுவுமே தெரியாது மேம், எனக்கும் அவளுக்கோ ஒரு இஷ்யூ ஆனனால செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் ஃபைல் பண்ணாங்க, ஆனா அதுல கூட என் மேல எந்த தப்பு இல்லைன்னு வெளியே வந்துட்டேன், அவ எங்க போனா என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க. சரி ஓகே அந்த பொண்ணு காணாம போன அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்கன்னும் போது நான் வீட்டுல தான் இருந்தேன் போது நீங்க வீட்டுல இருந்ததுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னும் போது அவங்க மனைவி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவனும் வேகமா வந்து ஆமா அவர் வாக்கிங் போனாரு, நான் அந்த டைம் வீட்டுல தான் அப்படின்னா என்கிட்ட சொல்லிட்டு தான் அவர் போனாரு, அதுக்கு அடுத்து வீட்டுக்கு வந்துட்டாரு, சரி ஓகே சார் ஏதாவது பிரச்சனைனா நான் உங்களை என்கொயரி பண்ண திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. ஹீரோனிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு இப்ப அவங்க ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அவங்க கணவரும் என்ன மன்னிச்சிடு சொன்னதான் நினைச்சேன் போது என்கிட்ட போய் கூட இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, நீங்க என்கிட்ட எதுவுமே மறைக்கணும்னு நினைக்காதீங்க, எனக்கு ஆரம்பத்திலே உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா ஹீரோனுக்கு அபார்ஷன் ஆன அந்த நாள் அன்னைக்கு அவங்க வயிறு வலின்னு சொல்லி அவங்க கணவர் கிட்ட கால் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க கணவர் ஆபீஸ் வேலையா இருக்க மாட்டாரு, இந்த பொண்ணுக்கு தான் அசார்ல இருந்திருப்பாரு. அந்த விஷயம் ஹீரோன் எப்படி தெரிஞ்சுப்பாங்கன்னா இவர் அந்த பொண்ணுக்கு கால் பண்ண அந்த டேட்டை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீங்க என்ன நிறைய வாட்டி ஏமாத்திருக்கீங்க, ஆனா அந்த பாப்பாக்காக மட்டும் தான் உங்களை நான் அக்செப்ட் பண்ணிட்டு உங்களை நான் ஹெல்ப் பண்ணேன், இல்லைன்னா நான் போலீஸ் கிட்ட எப்பவோ உண்மையை சொல்லியிருப்பேன், ஆனா எனக்கு என்னோட பாப்பா கிட்ட அவங்க அப்பா ஜெயில இருக்காருன்னு எனக்கு சொல்ல விருப்பமே இல்லைன்னும் போது ஹீரோ அப்ப என்ன நினைக்கிறேன், நான் அவளை கொலை பண்ண நினைக்கிறியான்னும் போது நான் எதையும் நினைக்கல, உங்களை காப்பாத்தணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமா வந்து கொச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் அந்த வீட்டோட ஒரிஜினல் ஓனர் பால் அப்படின்றவரை சந்திக்கணும் செக் பண்ணும் போது தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த வீட்டை கொளுத்தணும்னு பெட்ரோல் கேனை எடுத்துட்டு வந்தவர் தான் இந்த வீட்டோட ஒரிஜினல் ஓனர். அவரை பாக்குறதுக்காக போவாரு, பார்த்தா ரொம்ப சோகமா தனியா இருப்பார். சார் உங்ககிட்ட பேசலாமான்னும் போது நான் என்ன சொன்னாலும் நீ நம்புற மாதிரி இருக்க மாட்டேன், என்கிட்ட பேசுறதும் வேஸ்ட்ன்னு சொல்ல எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்பிதான் ஆகணும், நீங்க சொல்லுங்க போது அந்த வீட்டுல இருக்கிறது பெஸ்ட், நான் அந்த வீட்டுல இருக்கும் போது வாழ்க்கை ரொம்ப அழகா போச்சு, நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் ஆரம்பிச்சது, நிறைய பொய்கள் சொல்ல வேண்டியதா இருந்தது, நிறைய கெட்ட விஷயங்கள்ல ரகசியமா மறைக்க வேண்டியதா இருந்தது, அது அதிகமா பாரத்தை கொடுத்தது, அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நமக்கு தோணும் போது ஹீரோ என்ன சொல்லுவார்னா எமிர்த் அப்படின்றவர் அவங்க குடும்பத்தை கொலை பண்ணி அந்த அண்டர் கிரவுண்ட்ல வச்சுட்டாரா சார், அதனாலதான் நீங்க அன்னைக்கு என்கிட்ட இந்த வீட்டை கொளுத்துங்க அப்படின்னு சொன்னீங்களா, அந்த நபர் ஏதாவது தப்பான விஷயம் பண்ணிருக்காரா, அந்த பேஸ்மெண்ட்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்ல அந்த பேஸ்மெண்ட்குள்ள ஒண்ணும் இல்ல, நம்ம மனசுக்குள்ளதான் நிறைய பாரமான விஷயமும் ரகசியமும் ஒளிஞ்சிருக்கு, அந்த வீட்டுல வாழணும்னா நிறைய பொய்களும் தப்பான விஷயமும் பண்ண வேண்டிய சூழ்நிலை நமக்கு வரும், அது வேண்டானா அந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே வரும் அந்த பேஸ்மெண்ட்ல என்னதான் சார் இருக்கு, அது திறந்து பாக்கலாமான்னும் போது இல்ல திறக்க வேண்டியது அந்த பேஸ்மெண்ட் இல்ல, உங்களோட மனசாட்சி, உன்னோட பிரச்சனைக்கான ஒரே சொல்யூஷன் அந்த வீட்டை விட்டு நீ வெளியே போடுறதுதான் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வேகமா அவங்க மனைவி கிட்ட போய் இந்த வீடு வேண்டாம், அந்த வீட்டை விட்டு வெளியே போலாம், இந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா நம்ம நிறைய தப்பான விஷயங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் பைத்தியம் மாதிரி வளராத, எதுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்ல நீ நான் சொல்றது கேட்க மாட்டல, இந்த பாதாள சுரங்கத்தை நானே திறந்து இந்த வீட்டை நம்ம பேர்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு திறக்க போக அவங்க மனைவியும் தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்க கணவர் கேட்காதனால ஒரு இரும்பை அவங்க கணவரோட தலையில அடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் அவங்க கணவருக்கு காஃபி கொடுக்குறாங்க. அவங்க கணவரும் தலைவலியில பொறுமை இழந்துக்கிறாரு. எனக்கு தெரியுமா அந்த பாதாள சுரங்கத்தை திறந்தனா நீ ஒரு விஷயத்துக்கு ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த வீட்டுக்கு வர அன்னைக்கு ஹீரோயினை பார்த்திருப்பாங்க. ஹீரோயினு கிட்ட அந்த பொண்ணும் நான் வாழ்ற வாழ்க்கைய நீ வாழ்ற, உனக்கு இந்த வாழ்க்கை செட்டே கிடையாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போடி, இது என்னோட வாழ்க்கை அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போடும் போது அப்ப கோவத்துல ஹீரோயின் கன்னை எடுத்து அந்த பொண்ணை ஷூட் பண்ணிருவாங்க. அந்த பொண்ணை ஷூட் பண்ணும் போது அந்த கன்னு தான் அந்த புல்லட் தான் அந்த செவுத்துல அன்னைக்கு பட்டிருக்கும். அந்த பொண்ணும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க நேரத்துல ஹீரோயின் உதவி பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஆனா இவ இருந்தா என் வாழ்க்கையில எப்பவுமே பிரச்சனை
பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும்னு நினைச்ச அவங்க அந்த பொண்ணை அவங்களே மர்டர் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணை ஆல்ரெடி ஹீரோ ஓபன் பண்ணி வச்சிருக்கிற அந்த இடத்துல அந்த பொண்ணோட பாடிய தூக்கிட்டு போய் வச்சிடுறாங்க. அந்த பொண்ணோட காரை வெளியே இருக்கிறத பாத்திருப்பாங்க. அந்த பொண்ணோட காரை வேகமா வெளியே ஊட்டிட்டு போகும்போதுதான் அப்ப ஹீரோ பாத்திருப்பாங்க. அவ வெளியே போறான்னு சொல்லி ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பாங்க. ஆனா ஹீரோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆய அந்த பொண்ணோட காரை ஆத்துக்கிட்ட விட்டுட்டு அவளோட போனை எடுத்து, நான் கொஞ்ச நாள் உங்களை மீட் பண்ண முடியாது, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் அனுப்பியிருப்பாங்க. அந்த போனையும் அங்கேயே தூக்கி போட்டுட்டு ஹீரோயின் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுப்பாங்க. அப்பதான் ஹீரோவும் வந்திருப்பாரு. ஹீரோ கிட்ட, நீ அந்த கதவை ஓபன் பண்ணிட்ட, நீ பண்ணதை நீயே லாக் பண்ணணும்னு சொல்லும் போது எதுவுமே தெரியாம ஹீரோ அந்த பொண்ணோட பாடி கீழே இருக்கிறதும் கவனிக்காம அந்த கதவை சீல் பண்ணிருவாங்க. இது எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, இப்போ நான் எதுவுமே உங்ககிட்ட மறைக்கணும்னு அவசியம் இல்ல, எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்ல இது கேட்ட ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப ஹீரோவும், நீ லாயருக்கு ரெடியா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, நான் அந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு போக வெயிட் பண்ண. நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான். ஒண்ணு, இது எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட நீ நார்மலா லைஃப் வாழணும். இல்லனா இப்ப போலீஸ் எல்லாமே ஆல்ரெடி உன் மேலதான் சந்தேகப்படுறாங்க. நான் தான் உன்னை போலீஸ் கிட்ட இருந்தே காப்பாத்தினேன். நீ போலீஸ் கிட்ட சொன்னா நீ என் மேல போட்ட பழியே அப்படியே உன் மேல நான் போட்டுருவேன். ஏன்னா இந்த பொண்ணு வந்தது உன்னை சந்திக்கதான். இந்த பொண்ணோட பாடியை கீழே வச்சு பேஸ்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணது நீதான். உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கு. அந்த பொண்ணோட காரை ஃபாலோ பண்ணதுக்கான கேமரா கால்லையும் நீதான் மாட்டுவ. எது பண்ணாலும் கடைசியில ஜெயில போய் களி சாப்பிடுறது நீதான். அதனால நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோ முகத்துல ஒரு படபடப்பு தெரியுது. நீ ஒண்ணுமே பண்ணாம இருந்தா நம்ம 2 பேரும் நல்லா வாழலாம். இல்லனா நான் என் குழந்தையும் தனியா வாழ கூட எனக்கு தெம்பு இருக்கு, தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே சைலண்டா இருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு பர்த்டேனால செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லா கெஸ்டையும் வர வைக்கிறாங்க. எல்லாமே ஹாப்பியா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் சைலண்டா இருக்கேன். ஹீரோயின் ஹீரோ கிட்ட, ஏன் சோகமா இருக்கு, இப்பெல்லாம் சோகமா இருக்காதுன்னு சொல்லும் போது இந்த வீட்டை ஹீரோயின் பேர்ல எழுதினவரு ஒரு கிஃப்டா ஹீரோயினுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. அந்த லெட்டரை படிக்கும் போது, நான் சொன்ன மாதிரி நீங்க ரூல்ஸா ஃபாலோ பண்ணிருக்கீங்க, அந்த பேஸ்மெண்ட்டை நீங்க ஓபன் பண்ணல, அதனால உங்களுக்கு இந்த கீயை நான் கிஃப்டா கொடுக்குறேன். இது பேஸ்மெண்ட்கான கீ தான். நீங்க இப்ப இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணாலும் பண்ணலனாலும் இந்த வீடு இதுக்கு அடுத்தது உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஷாக் ஆயிடுது. ஏன்னா இப்ப அவங்களால அந்த பேஸ்மெண்ட்டை திறக்க முடியாது. திறந்தா அவங்க மாட்டிப்பாங்க. அதனால ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவங்க அதை மறைச்சிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோட முகத்துல மட்டும் சோகம் தெரியுது. இப்ப அப்படியே ஸ்லோவா கேமராவை வெளியே இருக்கிற அந்த பாதாள சுரங்கத்தை காமிக்கிறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட எண்ட்ல எனக்கு என்னவோ அந்த மொட்டை தான் பெரிய வில்ல மாதிரி தெரியும். அவருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். அதனால கூட படத்தோட லாஸ்ட் சீன்ல கீயை கொடுத்து அவங்க மாட்டி விடணும்னு ட்ரை பண்ணலாம். சோ உங்களுக்கு என்ன தோணுது, இந்த அந்த பேஸ்மெண்ட்குள்ள என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சுவாரஸ்யமான படத்தோட நான் உங்களை சந்திக்கு வரேன். Until then, bye bye.